முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். போராட்டத்துக்கு முதல் வெற்றியா ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா பண்ணியிருக்காரு. தர்மேந்திர பிரதான் ராஜினாமா மோடியை சினங்கொள்ள வைத்திருக்கு. என்ன அடிப்படை இமேஜ் கொலாப்ஸ் ஆயிடுச்சுங்க. ராகுல் காந்தியால தனிப்பட்ட தர்மேந்திர பிரதானோட இமேஜ் இல்ல, மோடியோட இமேஜ் கொலாப்ஸ் ஆயிருக்கு. தர்மேந்திர பிரதான்றவர் யாருன்னு அவர் யாருக்குங்க தெரியும்? மோடியோட இல்ல இமேஜ் கொலாப்ஸ், பிஜேபியோட இமேஜ் கொலாப்ஸ். இவ ஒன்றும் தோக்கடிக்க முடியாத சக்தி இல்லை. மோடி பிஜேபிக்கு சுமையாக மாறிக்கொண்டிருக்கிறார். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அதுதான் இந்த போராட்டத்திலிருந்து நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். அந்த பிம்பம் இருக்குல்ல, உடஞ்சு செதஞ்சிருக்கு, சுக்கலா உடஞ்சிருக்கு இந்த பிம்பம். அவர் 56 இன்ச்சு மாமனிதர், எதற்கும் அடிப்பணிய மாட்டார். உலகத்தில் இருக்க எல்லா சரித்திர புருஷர்களோட மொத்த வடிவம், சத்ரபதி சிவாஜிலேருந்து எல்லா பேரையும் சொல்லிக்க வேண்டியது அவர் தான். அப்படி இந்த சாம்ராட் அது இன்னைக்கு செதஞ்சு சின்ன பின்னமாய் கிடைக்கும். பலூன் அது. பெண்கள் தாலி கட்டியிருந்தா தாலி அவுத்து வச்சுட்டு போகணும். காதுக்குள்ள எல்லா ஓட்டலையும் கையை விட்டு பார்க்குறது. எல்லா விதமான ஆட்டுவிழத்தையும் செய்த மோடி அரசு. உலகத்தில் எந்த நாட்டிலையுமே மருத்துவ படிப்புக்கு இவ்வளவு கடுமையான தேர்வுகள் கிடையாது. நீட் இல்லை வரத்துக்கு முன்னாடி தான் உலகின் மிகச்சிறந்த மருத்துவர்களை தமிழ்நாடு உருவாக்குச்சு. +2 மார்க்ஸ் போதும். அவன் நுழைவுத் தேர்வு வேணான்றான், அவன் நுழைவுத் தேர்வு இருக்கட்டும் தான் சொல்றேன். எதனால அவங்க நுழைவுத் தேர்வு வேணும்ன்றாங்க? இவ்வளவு என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, ராஜா அவர் பேசுவார், குடிமக்கள்லாம் கேட்டுக்கணும் அடிமை. அதுதான் இன்னைக்கு அந்த பாணியில் இதை அடக்கலான்னு பார்த்தாங்க. இயற்கைன்னு ஒன்று இருக்குல்ல, எல்லா காலத்துலேயும் நீங்கள் ஜெயிச்சுக்கிட்டே இருக்க முடியாது. இன்னொன்று, நீங்கள் நிரந்தரம்னு நினைக்கிறீங்க. யாரும் சாஸ்வதம் இல்லை, எதுவும் சாஸ்வதம் இல்லை. முன்னாள் பிரதம மந்திரின்றது தான் நிரந்தரம். பிரதம மந்திரின்றது நிரந்தரம். அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்களுக்காக மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் திறனாய்வாளர் திரு மணி அவர் நம்மோடு இருந்திருக்கார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். டெல்லி ஜந்தர் மந்தரில் கிட்டத்தட்ட 10 நாட்களுக்கு மேலாக போராட்டம் நடைபெற்றது காக்ரோச் ஜனதா பார்ட்டி மற்றும் மாணவர்கள் தலைமையில். இந்த சூழலில் அவங்க போராட்டத்துக்கு முதல் வெற்றியா ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா பண்ணியிருக்காரு. எப்படி சார் பார்க்குறீங்க? நிச்சயமாக இது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு முடிவு. அரசியல் கட்சிகளால், எதிர்கட்சிகளால் மோடி அரசாங்கத்தில் அட்டூழியங்களை செய்த, ஊழலில் மூழ்கி முத்தெடுத்த, பஞ்சமா பாதகங்களை செஞ்ச ஒரு மந்திரியை கூட எதிர்கட்சிகளால் ராஜினாமா செய்ய வைக்க முடியல 12 வருடங்களில், மோடியோட 3வது ஆட்சி காலத்தில் உட்பட. ஆனால் மாணவர் போராட்டம் அதை சாதித்திருக்கிறது. சத்தியமேவ ஜெயத்தேன்வார் மகாத்மா காந்தி. தவறு செய்த மந்திரி தார்மீக பொறுப்பேற்று ராஜினாமா செய்திருக்கிறார். நியாயப்படி பார்த்தால் மோடி அரசு பதவி விலக வேண்டும். அவர்கள் அதை கேட்கவில்லை, மந்திரி ராஜினாமாவை தான் கேட்டார்கள். திங்கட்கிழமை அன்று ஒரு வாரத்திற்கு முன்பு மிருகத்தனமாக காவல்துறையை அடித்து உதைத்தது அவர்களை. தடை செய்யப்பட்ட குண்டுகள், பெல்லட் பாம்ஸ், கண்களை பாதிக்கக்கூடிய குண்டுகளை எல்லாம் பயன்படுத்தியிருக்கிறார்கள். லத்தியில் ஆணிகளை வைத்து அடிச்சிருக்காங்க. பெண்கள், குழந்தைகள் எல்லாமே தாக்குதலுக்குள்ளாகி இருக்கிறார்கள். வீடியோஸ் பார்த்தாலே இது தெரியுது. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வேணால் மறைக்கலாம், சோஷியல் மீடியாவில் லட்சக்கணக்கான வீடியோஸ் இருக்குது. காவல்துறை அத்துமீறல் என்பது வரலாறு காணாத அளவுக்கு இருந்திருக்குது. இது எல்லாத்துக்குமான ஒரு வெற்றி தான் இன்றைக்கு தர்மேந்திர பிரதான் ராஜினாமா. இது நீட்டு வினாத்தாள் லீக் ஆனதுக்கு மட்டும் கிடையாது. 89 போட்டித் தேர்வுகள் லீக் ஆகிருக்குது அந்த வினாத்தாள் 12 ஆண்டுகளில். இன்னொன்று, அவங்க நீட் வேணான்னு போராடல தமிழ்நாடு சொல்கிற மாதிரி. அவங்க போராடுறது நீட் முறையாக ஃபேர் நீட். தமிழ்நாடு கேட்பது பேன் நீட், தடை செய்கின்றான். அவங்க நியாயமான முறையில் தேர்வுகளை நடத்துன்னு தான் கேட்குறாங்க. இது ரெண்டையும் பிரித்து பார்க்கணும். வெறும் இந்த வினாத்தாள்கள் லீக் ஆனது மட்டும் கிடையாது. அதை தாண்டி இது மோடி அரசின் மீதான மக்கள், குறிப்பாக இளைஞர்களின் கோபம், விரக்தி, வேலையில்லா திண்டாட்டம் அதிகரித்து கொண்டிருக்கிறது. வெறும் வாய் சவடாலால் நாட்டை ஆள முடியாது. மோடி அரசு மீது கோபம் கொண்டவர்கள் அத்தனை பேரும் ஜந்தர் மந்தரில் கூட ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த மினிமம், அதாவது குறைந்தபட்ச பரிகாரம் செய்த பாவத்துக்கு லட்சக்கணக்கான இளைஞர்களின் வாழ்க்கையோடு விளையாடிய மோடி அரசு அதற்கான குறைந்தபட்ச பரிகாரமாக இன்றைக்கு தர்மேந்திர பிரதான் ராஜினாமாவை போராட்டக்காரர்களின் போராட்டம் சாத்தியப்படுத்தி இருக்கிறது. இதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். நியாயப்படி பார்த்தா செஞ்ச பாவத்துக்கு குறைந்தபட்ச பரிகாரமாக மோடியே தர்மேந்திர பிரதானை டிஸ்மிஸ் செஞ்சுருக்கணும். அது நடக்கலை. இந்த போராட்டம் இதை சாதித்திருக்கிறது. எங்கள் கவர்மெண்ட்டில் யாரும் ரிசைன் பண்ண மாட்டாங்கன்னு சவடால் பேசிகிட்டு இருந்த மோடி அரசு இன்றைக்கு வழிக்கு வந்திருக்கிறது. நீங்கள் சொன்ன மாதிரி 12 வருடங்களாக எதிர்கட்சிகளால் முடியாத 12 நாட்களில் இந்த மாணவர் போராட்டம் செய்து காட்டியிருக்குதுன்னா எப்படி இறங்கி வந்தாங்கன்னு நினைக்கிறேன்? இல்லை, மோடியோட கோர் ஓட் பேங்க் அழிய ஆரம்பிச்சிருக்கு. அவங்க எப்பயுமே வாக்கு வங்கி செதஞ்சதுனா தான் பயப்படுவாங்க. தேர்தல் வெற்றியோடு ஆரம்பித்து தேர்தல் தோல்வியோடு முடியறது தான் அமித்ஷா மோடியோட பாலிடிக்ஸ். தினம் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும், ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும் எல்லா இடத்துலையும். இன்றைக்கி இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் இவங்க ஊரை ஏமாத்துறதுக்கு வேணால் பாகிஸ்தான் ஊடுருவிச்சு, சீனாக்காரன் ஊடுருவிட்டான்,
தேச விரோத சக்திகள்னு கதை அளக்கலாம். இதை விட ஒரு அயோக்கியத்தனமான பேச்சு வேறு எதுவும் இருக்க முடியாது. அந்த வீடியோஸை பார்த்தீங்கன்னா ஒரு பெண்மணி சொல்லுகிறார், ஒரு நடுத்தர வயது பெண்மணி, நான் கடந்த 4 தேர்தல்களாக பாஜகவுக்கு வாக்களித்திருக்கிறேன். 2009, 14, 19, 24. அதுவும் குறிப்பாக மோடிஜி அவர்கள் வரும்பொழுது 14 வரும்போது மிகுந்த ஆர்வத்துடன் வாக்களித்தேன். 19, 24 நம்பிக்கையுடன் வாக்களித்தேன். ஆனால் நான் இப்பொழுது சொல்லுகிறேன், என் வாழ்நாளில் நான் ஒருபோதும் பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டேன், பாஜகவுக்கு ஓட்டு போட மாட்டேன். அது மட்டுமல்ல, என்னை சார்ந்தவர்கள், நான் அறிந்தவர்கள் அத்தனை பேரிடமும் ஒவ்வொரு தேர்தல் வரும்போதும் பிஜேபிக்கு வாக்களிக்காதீர்கள் என்று நான் பிரச்சாரம் செய்வேன். ஒரு பெண்மணி சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், என்னுடைய மகளுக்காக நான் 2 முறை இந்த துன்பத்தை அனுபவித்திருக்கிறேன். நீட் தேர்வுக்காக 2 முறை பேப்பர் லீக் ஆகி லட்சக்கணக்கில் நான் செலவு செய்து இன்றைக்கு கிட்டத்தட்ட நான் கடும் பண நெருக்கடியில் இருக்கிறேன்றார். கோர் ஓட் பேங்க். இப்போ தமிழ்நாட்டில் இருக்க ஒரு சராசரி வாக்காளர் சொன்னானே, இவன் அப்பயும் பிஜேபி எதிர்ப்பான், இவங்களுக்கு வேறு வழி கிடையாதுன்னு கடந்து போயிடுவாங்க. இது உங்கள் கோர் ஓட் பேங்க், அது டிஸ்டர்ப் ஆகுது. மறந்துடாதீங்க, எல்லா நாடுகளிலும் வரலாறு முழுவதும் மாணவர் போராட்டம் ஆட்சி மாற்றத்துக்கான அறிகுறி. இதை தயவு செஞ்சு மறந்துடக்கூடாது. 65 ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் தமிழ்நாட்டில், 67 காங்கிரஸ் தூக்கி எறியப்பட்டது. 59 வருஷம் பொறுத்து கூட்டணி மந்திரி சபையில் தான் வர முடிஞ்சுது, தனியாக ஆட்சி அமைக்க முடியல. அதே மாதிரி தான் 2011 இந்தியா அகேன்ஸ்ட் கரப்ஷன், அது மாணவர்களும் சேர்ந்த போராட்டம், வெறும் மாணவர்கள் மட்டுமில்லை. இதே தர்மேந்திர பிரதான் 97 ஏபிவிபி தலைவராக இருக்கும்போது அங்கே காங்கிரஸ் கவர்மெண்ட் ஒரிசாவில் பேப்பர் லீக் ஆனப்போ ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொட்டஸ்ட்டை லீட் பண்ணவர். அதுக்கு பிறகு தான் ஏபிவிபிலேருந்து பிஜேபிக்கு வராரு. ஆகவே உலக வரலாறு பூரா நீங்கள் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் போராட்டம் அது ஆட்சி மாற்றத்துக்கான ஒரு அறிகுறியாகத்தான் பார்க்கப்படுகிறது. மிகவும் முக்கியமாக மறுபடியும் சொல்வதென்றால், பிஜேபியுடைய அந்த வாக்கு வங்கி, அது உண்மையான பிஜேபியின் உண்மையான வாக்கு வங்கி இன்றைக்கு சிதைந்து சின்னாபின்னமாக தொடங்கி இருக்கிறது. நரேந்திர மோடி முகமூடி கிழிந்து நின்று கொண்டிருக்கிறார். இவர்கள் 12 ஆண்டுகளாக செஞ்ச பஞ்சமா பாதகங்கள் இருக்கு இல்லையா, டிமானிட்டைசேஷனு, லாக்டவுனை திடீர்னு அனௌன்ஸ் பண்ணது, சிறுபான்மையின மக்களுக்கு எதிரான அட்டூழியங்கள், எஸ்ஐஆரை அமல்படுத்திய விதம், அது எலெக்ஷன் கமிஷன் பண்ணாலும் அது யார் பின்னால் வந்து ஏற்கிறான்றது தெரியும். இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். அதிலெல்லாம் மக்களுக்கு வந்த வெறுப்பு தான் இன்றைக்கு குமுலேட்டிவ் எஃபெக்டாக இங்கே நிற்குது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி. நிச்சயமாக எதிர்க்கட்சிகள் இந்த மாணவர்களிடமிருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். குறிப்பாக பாஜக இதை முன்னாடியே கணிக்க தவறிட்டாங்களா? ஏன்னா முன்னாடியே நீங்கள் சொன்ன மாதிரி மோடியே டிஸ்மிஸ் பண்ணியிருந்தாருன்னா அவரை இவ்வளோ பிரச்சனைகள் போயிருக்காது இல்லையா? ஒரு ஈகோனால டிஸ்மிஸ் பண்ண கூட தேவையில்லைங்க. 1 மாதத்துக்கு முன்பு மந்திரி சபை மாற்றம்னு பேச்சு அடிப்பட்டப்ப பிஜேபிக்குள்ளே சொல்லியிருக்காங்க, மாணவர்கள் மத்தியில் கோபம் அதிகமாக இருக்குது, தர்மேந்திர பிரதானை வேறு துறைக்கு மாற்றிட்டு இந்த துறைக்கு நிர்மலா சீதாராமனோ அல்லது வேறு யாரையோ போடலான்னு பேசியிருக்காங்க. ஆக்சுவலாக பிஜேபிக்குள்ளே ஒரு செக்ஷன் இது நிலைமை மோசமாக போயிட்டுருக்குது, நம்ம வாக்கு வங்கி பாதிக்கப்பட்டிருக்கு, மாணவர்கள் இந்த அளவுக்கு போராடுவாங்கன்னு அவங்க எதிர்பார்க்கல, போராடுறானோ இல்லையோ 29 நமக்கு ஆப்பு ரெடின்றதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் அவங்க 1 மாதத்திற்கு முன்பு அமைச்சரவை மாற்றம் கண்டிப்பாக நிகழும்னு எதிர்பார்த்தாங்க. அப்படி அவங்க சொன்னாங்க. ஆனால் அமித்ஷா மோடியோடைய பிடிவாதம், அவங்க எதுக்கும் அடிபணிய மாட்டாங்க. 25 வருஷமாக மோடி எப்படி ஆள்றாரு, 13 வருஷம் குஜராத்தை, 12 வருஷம் நாட்டை எப்படி ஆள்றாரு. அவன் எந்த போராட்டத்தில் ஈடுபட்டாலும் போலீஸை வச்சு அடிக்கிறது, ஒன்று கண்டுக்காம முட்டுறது இல்லை போலீஸை வச்சு அடிக்கிறது, அதுலேயே கலைஞ்சு போயிடும். அந்த மாதிரி இந்த போராட்டத்தை அடக்கலான்னு பார்த்தாங்க. ஒரு அடிப்படையில் ஜனநாயக பண்பு இல்லாதவர்கள் பேச்சுவார்த்தைனாலே அவங்களுக்கு என்னன்னு தெரியாது. நான் பேசுவேன், நீ கேட்டுக்கணும். மோனலாகு தான் அது. மன் கி பாத் பேசுகிறாரு ராஜா, அவர் பேசுவார், குடிமக்கள்லாம் கேட்டுக்கணும், அடிமைகள். அதுதான் இன்றைக்கி அந்த பாணியில் இதை அடக்கலான்னு பார்த்தாங்க. இயற்கைன்னு ஒன்று இருக்குல்ல, எல்லா காலத்துலேயும் நீங்கள் ஜெயிச்சுக்கிட்டே இருக்க முடியாது. இன்னொன்று, நீங்கள் நிரந்தரம்னு நினைக்கிறீங்க. யாரும் சாஸ்வதம் இல்லை, எதுவும் சாஸ்வதம் இல்லை. முன்னாள் பிரதம மந்திரின்றது தான் நிரந்தரம். பிரதம மந்திரின்றது நிரந்தரம் இல்லை. பீட்டர் அல்ஃபோன்ஸு ஜெயலலிதாவை பார்த்து 91, 96 ஆட்சி காலத்தில் ஆடாத ஆட்டம் ஆடிக்கிட்டு இருந்த ஜெயலலிதாவை பார்த்து, அலங்கோல ஆட்சி நடத்தி கொண்டு இருந்த ஜெயலலிதாவை பார்த்து சட்டசபையில் சொன்னார், முன்னாள் முதலமைச்சர்ன்றது தான் நிரந்தரம், முதலமைச்சர்ன்றது கிடையாதுன்னார். ஓன்னு கத்துறானுங்க ஏடிஎம்காரனுங்க. 3 ஆண்டில் பதவி இழந்து ஜெயிலுக்கு போனாங்க அந்தம்மா. இந்த மாதிரி இன்றைக்கு தான் நிரந்தரம், தான் நிரந்தரம். பிஜேபி கவர்மெண்ட்டுன்னு வாயில் வரலையா, மோடி கவர்மெண்ட்டு தானே வருது. இந்த தனி மனித துதிப்பாடல் ஆக்சுவலாக ஆர்எஸ்எஸோட கொள்கைகளுக்கு எதிரானது. இவர் ஆர்எஸ்எஸ்ஸையும் தன்வயப்படுத்தினார். என்ன ஒன்று, ஆர்எஸ்எஸை பொறுத்தவரையில் ஒரு வாராது போல் வந்த மாமணி அவங்களுடைய 3 முக்கியமான கோரிக்கைகளில் 2 மொத்தமாக நிறைவேற்றிட்டார். ராமர் கோயில் கட்டுறது, 370 நீக்கிறது. பொது சிவில் சட்டத்தில் பிஜேபி ஆளக்கூடிய பல மாநிலங்கள் இன்றைக்கு அமல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ 3 முக்கியமான கோரிக்கைகள் நிறைவேற்றினார். பொன்முட்டை இடுற பொன்முட்டை இடுறதை நிறுத்தினா என்ன பண்ணுவான் ஓனரு? அதான் நடக்க போகுது.
மோடி பிஜேபிக்கு சுமையாக மாறிக்கொண்டிருக்கிறார், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அதுதான் இந்த போராட்டத்திலிருந்து நாம் கவனித்துக் கொள்ள வேண்டியது. அந்த பிம்பம் இருக்குல்ல, உடஞ்சு செதஞ்சிருக்கு, சுக்கலா உடஞ்சிருக்கு அந்த பிம்பம். அவர் 56 இன்ச்சு மாமனிதர், எதற்கும் அடிப்பணிய மாட்டார். உலகத்தில் இருக்க எல்லா சரித்திர புருஷர்களோட மொத்த வடிவம், சத்ரபதி சிவாஜிலேருந்து எல்லா பேரையும் சொல்லிக்க வேண்டியது அவர் தான். அப்படி இந்த சாம்ராட் அது இன்னைக்கு செதஞ்சு சின்ன பின்னமாய் கிடக்குது. பலூன் அது ஓட்ட போவிட, அது ஒரு குண்டு சிப்பதும். அது எதிர்கட்சிகளால் சாதிக்க முடியாததை இந்தியாவின் மாணவ சமுதாயம் சாதித்து காட்டியிருக்கிறது. குறிப்பாக தர்மேந்திர பிரதான் ராஜினாமா பண்ணதுக்கு காரணம் என்ன சொல்கிறாருன்னா, கீழே விழுந்தால் மீசையில் மண் ஓட்டலைங்கிற மாதிரி, நான் தேச விரோதிகள் ஊடுருவக்கூடாது, அதனால ராஜினாமா பண்ணுறேன்னு சொல்கிறேன். வழக்கமாக எல்லா விதமான தவறு செய்பவர்களும் பேசக்கூடிய வார்த்தை இது. தேசபக்தி என்பது அயோக்கியர்களின் கடைசி புகலிடம்னாரு பெர்னாட் ஷா. அதான் இது. எப்போ பார்த்தாலும் தேசபக்தி தேசபக்தி தேசபக்தி. உனக்கு உண்மையிலே தேசபக்தி இருந்ததுன்னா ராஜினாமா பண்ணிட்டு போயிருக்கணும். பாதிக்கப்பட்டவன் இந்திய மாணவன், பாகிஸ்தான் மாணவன் கிடையாது. 22 லட்சம் மாணவர்கள் நடுத்தரில் நின்னான். ஒரு தடவை நீட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகிறது எவ்வளோ கஷ்டம் நம்ம கண்ணில் பார்க்குறோம். நம்ம குழந்தைகள் படிக்கிறது 15 வயசில் கொண்டு போய் +1 படிக்கும்போது சேர்த்துறாங்க, இன்னும் 8ஆம் கிளாஸ்லேயே சேர்த்துறாங்க. ரத்த கண்ணீர் வருது அந்த குழந்தைங்க படுற கஷ்டத்தை பார்த்தா. அப்புறம் அந்த தேர்வு மையத்துக்கு போகும்போது உள்ளாடைகளை அகற்றி சோதிக்கிறது. பெண்கள் தாலி கட்டியிருந்தால் தாலி அவுத்து வச்சுட்டு போன்றது. காதுக்குள்ளே எல்லா ஓட்டையிலையும் கையை விட்டு பார்க்குறது. எல்லா விதமான அட்டுழியத்தையும் செய்த மோடி அரசு. உலகத்தில் எந்த நாட்டிலையுமே மருத்துவ படிப்புக்கு இவ்வளவு கடுமையான தேர்வுகள் கிடையாது. நீட் இல்லை வரத்துக்கு முன்னாடி தான் உலகின் மிகச்சிறந்த மருத்துவர்களை தமிழ்நாடு உருவாக்குச்சு. +2 மார்க்ஸ் போதும். அப்படி இருக்கும்போது இந்த பாவத்தை செஞ்சு கடைசியில் அதுக்கு ப்ரிப்பேர் ஆகி வரவனையும் இந்த மாதிரி அலக்கழிச்சு. இப்போ கூட அந்த மாணவர்கள் தமிழ்நாடு மாதிரி நீட்டை பேன் பண்ணுன்னு கேட்கல. நுழைவுத் தேர்வு தேவைதான், நம்ம நுழைவுத் தேர்வு வேணான்றோம். அவன் நுழைவுத் தேர்வு இருக்கட்டும் தான் சொல்கிறோம். எதனால அவங்க நுழைவுத் தேர்வு வேணுன்றாங்க? இவ்வளோ என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, பல்வேறு விதமான மருத்துவக் கல்லூரிகளில் பல்வேறு விதமான வெவ்வேறு தேர்வுகள் இருக்குது. இப்போ ஜிப்மருக்கு தனி தேர்வு, சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்க்கு தனி தேர்வு, வேறு மாநிலத்தோட பல்கலைக்கழகங்களுக்கு போனீங்கன்னா சில மாநிலங்களுக்கு தனி தேர்வு, சில மாநிலங்களுக்கு +2 மார்க்ஸ். இது எல்லாத்தையும் யூனிஃபார்மாக தான் கொண்டு வந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு அது ஒரு நல்ல நோக்கங்க. ஆனால் அதை இந்த அளவுக்கு கடினமானதாக்கி கோச்சிங் சென்டர்ஸோட பிஸ்னஸ் கிட்டத்தட்ட 50,000 கோடிக்கு மேலே கோச்சிங் சென்டர்ஸோட நீட் கோச்சிங் சென்டர்ஸோட பிஸ்னஸ் நாடு தழுவிய அளவில் 50,000 கோடிக்கு மேலே இருக்கின்றாங்க. அதில் ஒரு 2-3 பேர் தான் அதை டாமினேட் பண்ணுறாங்க. ஒரு 50,000 கோடிக்கு மேலே பிஸ்னஸ் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், 50,000 கோடிக்கு மேலே பிஸ்னஸ் இருக்க ஒரு விஷயம்னா அது கொள்கை வகுப்பில் எந்த மாதிரியான ஒரு செல்வாக்கை இன்ஃப்ளூயன்ஸ் ஏற்படுத்துன்றதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏங்க படிப்பை எளிமையாக்குறது ஒரு அரசோட வேலையா? படிப்பை மேலும் 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 கடினமாக்கிட்டே போகிறது வேலையா? எல்லாத்துக்கும் நுழைவுத் தேர்வு என்பதே என்னை பொறுத்த வரைக்கும் தேவையற்றது. வெவ்வேறு விதமான மாநிலங்களில் வெவ்வேறு விதமான மருத்துவக் கல்லூரிகள் இருக்குது. அதுக்கு யூனிஃபார்மாக அதை கொண்டு வரணும்னா அது ஓகே, கொள்கை அளவில் அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதான். ஆனால் அதை மாநிலங்களே முடிவு செய்யணும், நீ விட்டுறணும். அட்லீஸ்ட் மாநிலங்கள் நடத்தக்கூடிய மருத்துவக் கல்லூரிகளில் நீட்டு வேணான்றதையாவது நீ செய்யணும். இப்போ தமிழ்நாடெல்லாம் அந்த கோரிக்கை தான் வைக்குது. சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்க்கு நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ ஜிப்மருக்கு போகணும் அப்படின்னா நீ வச்சுக்கோ. பட் தமிழ்நாடு அரசோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரிகளுக்கு +2 தேர்வு மார்க் போகுதுன்றது நியாயமான கோரிக்கை. அதையே கெடுக்கிறான் அப்படின்னா இன்னொன்று, இது ஒன்றும் நீட்டு ஒன்றும் டொனேஷன்லாம் ஒழிச்செல்லாம் ஒன்றும் கட்டல. அவன் நீட்டு பாஸ் பண்ணாலுமே அந்த கட் ஆஃப் மார்க் ஏற்ற மாதிரி காசை கட்டிட்டு தான் போகிறான். அப்புறம் உங்கள் பையன் நீட் எழுதுறான் அப்படின்னா, உங்கள் பொண்ணு நீட் எழுதுறான்னா ஃபோன் வரும் அவங்ககிட்ட மருத்துவக் கல்லூரிகள்லேருந்து, மினிமம் மார்க் வாங்க 25 லட்சம் அப்படின்னு நெகோஷியேட் பண்ணிக்கலாம் வாங்கணும். அப்போ கூவி தான் நீங்கள் வைக்கிறீங்க, எங்கே ஒழிச்சிங்க? ஆகவே இது நீட்டுக்கு எதிரான போராட்டம் அல்ல. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டில் இருக்க அரசியல் கட்சிகள் பேசுவது மாதிரி அவங்க ஃபேர் நீட், நம்ம பேன் நீட்டுன்னு கேட்குறோம். நீட்டு தேர்வு மட்டுமல்ல, மற்ற போட்டித் தேர்வுகளில் நடந்த அட்டுழியம், பேப்பர் லீக்குக்கான எதிரான போராட்டம். இந்த வெறும் பேப்பர் லீக்ஸ்க்கான எதிர் போராட்டம் மட்டும் கிடையாது. ஒட்டுமொத்தமாக 12 ஆண்டு கால மோடி ஆட்சியின் அவலங்கள். இப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட் மிகப்பெரிய அளவில் நாடு பூரா பரவிட்டு இருக்குது. கடைசி வாய்ப்பாக இருக்கிறது அரசு வேலை வாய்ப்பு. அதையும் நீ அழிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னும் போது மாணவர்கள் தெருவுக்கு வராங்க. எதிர்காலம் இல்லைன்னும் போது ஒருத்தன் தெருவுக்கு தான் வருவான். நீ போலீஸை காமிச்செல்லாம் பயமுறுத்த முடியாது. 1 லட்சம் மாணவர்கள் அன்றைக்கி டெல்லியில் திரண்டு இருக்காங்க. உன்னோட ஓட்டு போகுது, அதனால தான் நீ இறங்கி வந்திருக்க, ராஜினாமா பண்ணியிருக்க. இது முதலே பண்ணி தொலைச்சிருக்கலாம். எனவே இப்போ டெல்லி போலீஸ் கண்ணீர் புகையை வீசி எறிஞ்சு மாணவர்களை கலைக்கிறாங்கன்றாங்க. அதுலேயாவது வன்முறை இல்லாமல் இருந்தால் நல்லது. இன்னும் 2 கோரிக்கைகள் நிறைவேற்றவரை போராட்டத்தை கைவிட மாட்டோம்னு சொல்கிறாங்க இல்லையா? 1 கோடி ரூபாய் கொடுக்கணும் இல்லை, அது இப்போ எனக்கு தெரிஞ்சு அது கவர்மெண்ட் இப்போ ப்ரெஸ்டீஜாக பார்க்கும். இப்போ அவ்வளோ சீக்கிரம் கொஞ்சம் பேரையாவது ப்ராசிக்யூட் பண்ணணும்னு பார்ப்பாங்க, தண்டிக்கணும்னு பார்ப்பாங்க, வழக்கு போடுவாங்க. அது தன்னோட புத்தியை அரசு காட்டும். அரசு இயந்திரம் தன்னோட வக்ர புத்தியை காட்டும். கோவத்தில் இருப்பாங்க. அந்த கோவத்தில் இருப்பாங்க. தர்மேந்திர பிரதான் ராஜினாமா மோடியை சினங்கொள்ள வைத்திருக்கும்.
என்ன அடிப்படை என் இமேஜை கொலாப்ஸ் ஆயிடுச்சுல. ராகுல் காந்தியால, தனிப்பட்ட தர்மேந்திர பிரதானோட இமேஜ் இல்ல, மோடியோட இமேஜ் கொலாப்ஸ் ஆயிருக்கு. தர்மேந்திர பிரதான்றவர் யாருன்னு அவர் யாருக்குங்க தெரியும்? மோடியோட இல்லை இமேஜ் கொலாப்ஸ், பிஜேபியோட இமேஜ் கொலாப்ஸ். இவங்க ஒன்றும் தோற்கடிக்க முடியாத சக்தி இல்லை. 12 ஆண்டுகளில் தான் தோற்கடிக்கவே முடியாத சக்தி. நான் தான் நிரந்தரன்ற தோற்றத்தை தானே மோடி உருவாக்கி இருந்தார். அது இன்றைக்கு உடைந்து சின்ன பின்னமாக்கிறது. அந்த பலூனில் குண்டூசியால் ஓட்டை விழுந்திருக்குது. பலூன் வந்து மொத்தமாக கரைஞ்சு காற்றுல கரைஞ்சு கீழே விழுந்துட்டு. குறிப்பாக இவ்வளோ பெரிய போராட்டம் பிஜேபிக்கு எதிரான ஒரு பெரிய வெற்றி, அதை யார் அறுவடை? முக்கியமான கேள்வி. அண்ணா ஹசாரே மூவ்மெண்ட் வந்தப்ப அதை அறுவடை பண்றதுக்கு மோடி வந்தார். கரெக்டா 2011 இதே மாதிரி 14 எலெக்ஷன், 11 3 வருஷத்துக்கு முன்னால அண்ணா ஹசாரே மூவ்மெண்ட். அப்பயே சொன்னாங்க அது ஆர்எஸ்எஸ் பின்னால இருந்து இயக்குதுன்னு. அப்ப யாரும் நம்பல. அதுக்கு பிறகு நடந்த சம்பவங்கள் அதை முழுக்க முழுக்க இயக்குனது ஆர்எஸ்எஸ். அது வந்து அண்ணா ஹசாரேன்னு ஒரு தலைவர் இருந்தார், கட்டுப்பட்டது அந்த கூட்டம். இந்த கூட்டத்துக்கு தலைவர் இல்லை, உணர்வு ரீதியா வருது. ரெண்டாவது, அன்னைக்கு அந்த மூமெண்ட்டை 11 நடந்த அந்த மூமெண்ட்டை 14 வரைக்கும் சஸ்டெயின் பண்ணி காங்கிரஸ் ஊழல் ஊழல் ஊழல்னு சொல்லி அதை அறுவடை பண்ணுறதுக்கு பிஜேபி கிட்ட நாடு தழுவிய அளவில் கட்டமைப்பும் மோடிக்கு ஒரு க்ளீன் இமேஜ் வந்தது. 2014 வரும்போது வந்து மோடி அச்சேதன்னு சொல்லி தான் வந்தார். முஸ்லீம் எதிர்ப்பு அதெல்லாம் கிடையாது. ஆனால் 2024 எலெக்ஷனில் எவ்வளோ கேவலமான பிரச்சாரத்தை மேற்கொண்டார். 2 மாடு இருந்தால் ஒரு மாடை முஸ்லீம் பிரித்து எடுத்துன்னு போயிடுவான், நகையெல்லாம் அறுத்துன்னு போடுவான்லாம் பேசினார். 80 vs 20 பேசின மோடி 24 14 எப்படி பேசினார்? அப்போ 11 நடந்த அந்த போராட்டத்தை அறுவடை பண்ணுறதுக்கு பிஜேபியும் மோடியும் இருந்தாங்க. இப்போ துரதிருஷ்டவசமாக இந்த போராட்டத்தை யார் அறுவடை பண்ண போறா? காங்கிரஸ் பண்ணுமா, எதிர்கட்சிகள் பண்ணுமானா அதுக்கு பதில் இப்போதைக்கு இல்லை. ஏன்னா பிஜேபி வீக்கன் ஆகிட்டு இருக்கு, பலவீனம் ஆகிட்டு இருக்கு. ஆனால் காங்கிரஸ் பலமடையில. எனவே 3 வருஷம் இருக்குது. இந்த 3 வருஷத்தில் எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்து செயல்பட்டாங்கன்னா பிஜேபியை வீழ்த்த முடியும். இது பிஜேபி அந்த ஒற்றுமை இன்னைக்கு செதஞ்சிட்டு இருக்குது. திமுக இந்தியா கூட்டணியை விட்டு போயிடுச்சு, ஆம் ஆத்மி போயிடுச்சு. ஸோ காங்கிரஸோட அணுகுமுறையும் வந்து இந்தியா கூட்டணி பலவீனம் அடைவதற்கு ஒரு காரணம். ஆனால் பிரதான காரணம் இந்த அட்டூழியத்துக்கு மோடி கவர்மெண்ட் தான், மோடி தான், பிஜேபி தான். ஏன்னா எல்லா எதிர்கட்சியும் சதைச்சு சின்னாபின்னமாக்கி வெஸ்ட் பெங்காலில் ஜெயிச்ச பிறகு திரிணாமுல் காங்கிரஸையே மொத்தமாக அழித்து தான் பக்கம் இழுக்கிறது, சிவசேனாவை உடச்சி இழுக்கிறது, என்சிபியை உடைக்கிறது, திமுகவை தவிர எல்லா கட்சியும் உடச்சி சின்ன பின்னமாக்கிக்கிட்டு இருக்காங்க. இது அப்பட்டமாக ஜனநாயகத்துக்கு எதிரானது. எல்லா ஜனநாயகத்தோட கதவுகளும் அடைக்கப்பட்டதால தான் மாணவர்கள் தெருவில் இறங்கினாங்க. ஏன்னா நாடாளுமன்றம் ஒற்றைத்தன்மை கொண்டதாக மாறிடுச்சு. எதிர்கட்சிகளுக்கு பேசுறதுக்கோ செயல்படுறதுக்கோ வாய்ப்பே இல்லை. எல்லா மசோதாக்களையும் அவங்க மிருக பலத்தோடு நிறைவேற்றுறாங்க. மெஜாரிட்டி இல்லைன்னா கூட நிறைவேற்றுறாங்க. விவசாய சட்டத்துங்களை 2019 21 நிறைவேற்றுற மாதிரி. மீடியா மொத்தமாக கொலாப்ஸ். இந்த போராட்டத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம், மீடியாவை ஓட அடிச்சிருக்காங்க. சோஷியல் மீடியா தான் வந்து அவங்க செய்திகளை வெளியில் கொண்டு வந்ததே தவிர எல்லா ஊடகங்களையும் மாணவர்களை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா 90% மேலே மீடியா மோடியோட ஊதுகுழலாக மாறி வாந்தியும் மறுவாந்தியும் எடுத்துகிட்டு இருக்குது கவர்மெண்ட் சொல்கிறது. 2011 அண்ணா ஹசாரே மூவ்மெண்ட் அப்போ மீடியா வந்து மன்மோகன் சிங் கவர்மெண்ட்டுக்கு எதிராக இருந்தது. மக்கள் மீடியாவை கொண்டாடினாங்க, தன்னுடைய கடமையை மீடியா செய்தது. இந்த தடவை மீடியா மோடி அரசாங்கத்தோட கைக்கூலியாக கொத்தடிமையாக மாறினதன் விளைவு அவன் அந்த போராட்டத்தில் திங்கட்கிழமை மீடியாவை ஓட அடிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு மீடியா வந்து தன்னுடைய நன்மதிப்பை முற்றிலுமாக இழந்து விட்டது. 3வது, நீதிமன்றங்கள் மீதும் மாணவர்கள் நம்பிக்கை இழந்து விட்டார்கள். ஆகவே எலெக்ஷன் கமிஷன் மீது நம்பிக்கை இழந்து விட்டார்கள். அப்போ எந்த கதவை தான் போய் தட்டுவாங்க? அதனால தான் அவங்க தெருவில் இறங்கினாங்க. இது வந்து மோடி அரசுக்கு மட்டும், பிஜேபிக்கு மோடிக்கு மட்டும் ஒரு எச்சரிக்கை அல்ல. இது எதிர்கட்சிகளுக்கு ஒரு எச்சரிக்கை, மீடியாவுக்கு ஒரு எச்சரிக்கை. நீங்கள் உங்கள் பணியை செய்யலைன்னா உத தான் விடும். நீதிமன்றங்களும் வந்து பாடம் கற்கிறது. அதனால தான் தலைமை நீதிபதி முதல்ல எனக்கு வீடியோலாம் பார்க்க நேரம் இல்லைனாரு. அப்புறம் 2 நாள் பொறுத்து நான் சொன்னது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து நாளை மறுநாள் திங்கட்கிழமை இந்த வழக்கு விசாரணைக்கு எடுக்கிறாங்க. எனவே போராட்டம் முடிவுக்கு வந்து இயல்பு நிலை திரும்புவது நல்லது. ஏன்னா நிரந்தரமாக மாணவர்கள் போராடுவது நாட்டுக்கு நல்லதில்லை, அவருடைய எதிர்காலத்துக்கும் நல்லதில்லை. மந்திரி ராஜினாமா பண்ணியிருக்காரு. இந்த அளவில் போராட்டத்தை முடித்துக்கொண்டு மாணவர்கள் கல்வி நிலையங்களுக்கு திரும்புவது நல்லது. இதற்கெல்லாம் மூல காரணம் அந்த நீதிபதி தான் இல்லையா? நீதிபதி சொன்ன வார்த்தை, தலைமை நீதிபதி சொன்ன வார்த்தை தேவையில்லாமல் இந்திய தலைமை நீதிபதி அது அவரே தான் உணர்ந்தார். ஆனால் மாறி மாறி அவர் கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். எனவே பிரச்சனை ரொம்ப ஆழமானது. அவர் கருத்து தெரிவித்ததால் பேர் வேணா இருக்கலாமே வழியா, மற்றபடி அவர் சொல்லாட்டியும் இந்த விஷயம் வீதிக்கு வந்திருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி வந்து எதிர்கட்சிகள் ஒற்றுமையாக இருந்தால் 2029 ஒரு மாற்றம் வரும்னா, எதிர்கட்சி ஒருங்கிணைக்கிற காங்கிரஸ் வந்து ஒவ்வொரு மாநிலத்திலுமே வந்து அவங்க மேலே தான் குற்றச்சாட்டு எழுது இல்லையா? அங்கே மாநில கட்சிகள்லாம் வைக்கிறாங்க இல்லையா? ஸோ இனிமேலாவது மாற்றிக்கோங்க. இல்லை, அதில் ஒரு சிக்கல் இருக்குது. நீங்கள் காங்கிரஸ் வளரணும்னு விரும்புகிறத மற்ற கட்சிகள் வந்து தடுக்க முடியாது. இப்போ உதாரணத்துக்கு கேரளா எடுத்துக்கோங்க. கேரளாவில் சிபிஎம்மும் காங்கிரஸும் நேர் எதிர்கட்சிகள். அங்கே யார் ஆட்சி அமைக்கணும்னா சிபிஎம்முக்கு விட்டு கொடுத்துட்டு காங்கிரஸ் ஒன்றும் லாலிபாப் வாயில் வச்சுன்னு போக முடியாது. அங்கே அதிகாரம் எனக்கு வேணும்னா காங்கிரஸ் போட்டியிட தான் செய்யும். அது வந்து காங்கிரஸ் வந்து தவறு செய்து காங்கிரஸ் வந்து விட்டு கொடுக்கலன்றது அபத்தமான குற்றச்சாட்டு. ஆனால் தமிழ்நாட்டில்
திமுகவை நம்பி இருக்கும்போது காங்கிரஸ் திமுகவை வந்து ஒரு மாதிரி சமாளித்து கூட்டணியில் இருந்திருக்கலாமோன்ற எண்ணம் காங்கிரஸுக்குள்ளேயே இன்றைக்கி வர ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா தாவேகா ஒன்றும் பிஜேபி எதிர்ப்பில் பெரிய ஆர்வமும் காட்டல. இன்னொன்று வந்து திமுகவுக்கு இருக்கக்கூடிய கட்டமைப்பு வந்து தாவேகாவுக்கு ஒன்றும் சுத்தமாக கிடையாது. ஒரு நேஷ்னல் எலெக்ஷனில் அரசியல் ரீதியாக பிஜேபியை மோடியை எதிர்க்கக்கூடிய கட்சியோட கட்டமைப்பு, சித்தாந்த கட்டமைப்பு, அனுபவம் இதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருப்பது போல் தாவேகா கிடையாது. இப்போ நீங்கள் 2029 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் திமுகவோடு சேர்ந்து ஜெயிச்சிங்கன்னா 40 அள்ளலாம். 14 ஜெயலலிதா அள்ளுனாங்க, 19 24 ஸ்டாலின் அள்ளுனார், 29 யார் அள்ள போகிறான்னு தெரியல. ஆனால் திமுக காங்கிரஸ் லெஃப்ட் எல்லாம் ஒன்று சேர்ந்தாங்க, 40க்கு 40 அடிக்கலாம். புது சிக்கல் தாவேக்காவை என்ன பண்ணுறது? அதே மாதிரி ஆம் ஆத்மி கட்சி வந்து டெல்லியில் காங்கிரஸை வீட்டுக்கு அனுப்பிச்சு. அப்போ ஆம் ஆத்மியோட காங்கிரஸ் எப்படி சேர முடியும்? அதனால் இந்த குற்றச்சாட்டு வந்து என்னை பொறுத்தவரையில் வந்து முழுவதும் சரியானதல்ல. காங்கிரஸ் அது எல்லாத்தையும் உங்களுக்கு விட்டு கொடுத்துட்டு அவங்க கை சுப்பின்னு இருக்க மாட்டாங்க. அவனோட பொலிட்டிக்கல் பேஸ் போதும். இதுக்கு நடுப்புற ஒரு மிடில் பார்த்து அவங்க எடுக்கணும், எல்லாரும் ஒன்று சேர்ந்து எடுக்கணும். இந்த போராட்டம் தர்மேந்தர் பிரதானோட ராஜினாமா என்பது எதிர்க்கட்சிகளுக்கு சொல்லக்கூடிய பாடம். 2 பாடத்தை சொல்லுது. ஒன்று, மோடி ஒன்றும் வீழ்த்தப்பட முடியாத சக்தி கிடையாது. எல்லா தலைவர்களை போல, வரலாற்றில் வந்து போன எல்லா தலைவர்களை போல மோடியும் வீழ்த்தப்படக்கூடிய சக்தி தான். அதாவது அறவழி போராட்டங்களின் மூலம் மோடியும் வீழ்த்தப்படக்கூடிய சக்தி தான். பிஜேபியும் தோற்கடித்து வீட்டுக்கு அனுப்பப்படக்கூடிய ஒரு கட்சி தான். அதுதான் இந்த மாணவர் போராட்டத்தோட நம்பர் 1 மெசேஜ். நம்பர் 2 மெசேஜ், நீங்கள் ஒற்றுமையாக இருந்தால் மட்டும்தான் அதை சாதிக்க முடியும், இல்லைன்னா சாதிக்க முடியாது. இது நம்பர் 2 மெசேஜ். இது 2ஐயும் எதிர்க்கட்சிகள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்லது. இல்லைன்னா வந்து ஊர் 2 போட்டால் யாருக்கோ கொண்டாட்டன்ற மாதிரி 29 மறுபடியும் பிஜேபி வரும். மாணவர்கள் போராட்டம் தொடர்பாக பல்வேறு சிங் நடப்பது மிக்க நன்றி சார்.